ஸோ நம்ம இப்போ அஃபிஷியலாக சிங்கப்பூர் போயிட்டுருக்கோம். த பெஸ்ட் வியூ வந்து இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் புக் பண்ணியிருந்தோம். லிட்ரலாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஜூ மாதிரியே இல்லை, செம்மையாக இருக்குது. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ அஃபிஷியலாக சிங்கப்பூர் போயிட்டுருக்கோம். இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா விஷயமும் நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடிட்டிங் எப்படி இருக்கணும், நான் இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணது. இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். ஸோ இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் விலாக் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட நான் முன்னாடியே பிளான் பண்ணது, ஒரு 1 மந்த் ப்ரையராக பிளான் பண்ணது. ஸோ இது இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினச்சேன். டைம் வந்து 2:03 ஆகுது. நம்மளோட ஃப்ளைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:10. இன்னும் 1 hour இருக்குது சாலிடாக. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ நான் உங்களை ஃப்ளைட்டில் மீட் பண்ணுறேன். இவனுக்காக தான் நைட் ஃப்ளைட்டே புக் பண்ணோம், ஏன்னா அவன் தூங்குவான் அப்படின்றதுக்காக. ஆனால் ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆனதுலேருந்து முழிச்சிட்டு தான் இருக்கான். அண்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சம்பவம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏர்போர்ட்டில். ஒரு சாண்ட்விச்சோட ப்ரைஸ் 400 ரூபா. ஆனால் கெட்டு போயிருந்துச்சு, நல்லாவே இல்லை. நல்ல வேலை ஸ்டொமக் அப்செட் எதுவுமே ஆகலை. இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து மறு வேலையே. யாருன்னு அதுக்கப்புறம் தூங்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் தூங்கவே இல்லை ஃப்ளைட் ஏறுற வரைக்கும். ஃப்ளைட் ஏறி டேக் ஆஃப் ஆகும்போது தான் நல்லா அழுது அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கினார். ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறியாச்சு. ஏறும்போதே பயத்திலேயே தான் ஏறினேன். ஒரு 4 நாளுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பயம், யாழன் எப்படி ஃப்ளைட்டில் இருப்பான், அழுவானா, காது வலி வருமானு. பட் ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. நான் வந்து 2 டிப் வந்து ஃபாலோ பண்ணேன். என்னென்னா, லேண்டிங் அப்போவும் டேக் ஆஃப் அப்போவும் ஃபீட் பண்ணேன் பேபிக்கு. அப்போ வந்து கொஞ்சம் வந்து அந்த ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். இன்னொன்று பாசிஃபையர் யூஸ் பண்ணேன். இது ரெண்டுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. டிப்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தால் கூட எச்சி அடிக்கடி முழுங்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகி இதுவாகும். ஸோ அப்போ வந்து இதை மேனேஜ் பண்ண முடியும். லக்கிலி வந்து யாழை நான் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து லேண்டிங் அப்போ தான் எழுந்தார். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போன மாதிரி இருந்துச்சு. ட்ரிப்புக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை அப்பப்போவே நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு பிடிக்காத ஃப்ளைட். ஏன்னா உட்காரத்துக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே இருக்காது. நம்மளால் வந்து காலை ஃப்ரீயாக வச்சுட்டே உட்கார முடியாது. பட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதில் புக் பண்ணோம். நானாவது பரவாயில்ல, பட் அவங்க காலை பாருங்கள், வைக்கிறதுக்கு சுத்தமாக இடம் இருக்காது. பட் இந்த ஃப்ளைட்டோட காஸ்ட் ரவுண்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 20K வரும் ஒரு ஆளுக்கு. அண்ட் யாழனுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கிடையாது, எதுவும் சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் வி பேட் 9,000. ஏன்னா இன்ஃபான் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. நெக்ஸ்ட் வீசா. அப்ராட் ட்ரிப் போகிறோம் அப்படின்னாலே வீசா வந்து ரொம்ப முக்கியம், இல்லைனா அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ வீசாக்கு வந்து ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி. இந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு 1 மந்த் ப்ரையராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 1 month to 3 weeks ப்ரையராக அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 3,500 ஆகும். இது ஒரு ஏஜென்சி பொறுத்து. நாங்கள் வந்து ஏஜென்சி மூலியமாக புக் பண்ணினோம். நீங்கள் எந்த ஏஜென்சியில் புக் பண்ணுறீங்களோ அதில் வர காஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும்.
அண்ட் இந்த ட்ரிப்புக்கு நான் எங்கள் அப்பாவையும் அம்மா என் தங்கச்சி 3 பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்பா அம்மாவை ரொம்ப நாளாக அப்புறம் ட்ரிப் கூட்டு போகணுன்றது எனக்கு பெரிய ஆசை. இந்த டைம் கொஞ்சம் வந்து சான்ஸ் கிடச்சிது, அதனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. பொதுவாகவே பேபிஸோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வாங்கிப்பாங்க ஃப்ரம் கேபின் க்ரூ அண்ட் பைலட் கிட்டேருந்து கேப்டன் கிட்டேருந்து. பட் நான் அது எதுவுமே வாங்கலை. இண்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அவங்க வந்து ஃபில் மட்டும் பண்ணி சைன் போட்டு கொடுப்பாங்க. பட் நான் அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு இது, அதுக்கப்புறம் எங்கே இருக்கோனே தெரியாது, எங்கே தூக்கி போடுவோனே தெரியாது. அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அப்படி ஒன்று வாங்கணுமா அப்படின்னு கூட ஞாபகம் இருக்கு. எனிவேஸ் வில் டேக் நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எடுப்போம். அதை விட மெமரிஸ் நமக்கு வேறு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலை. பட் சர்ப்ரைசிங்லி ரிட்டர்ன் வரும்போது இண்டிகோலேருந்து அவங்களே ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மேபி அதை நான் வந்து அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆக போகிறோம். அவனை வந்து ஃப்ளைட்டில் வந்து முழிச்சிருந்தா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில டாய்ஸ் மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் அவன் தூங்கிட்டான்றதுனால அது எதுவுமே யூஸ் ஆகலை. ஃபைனலாக கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தாரு. அப்போ இந்த புக் மட்டும் காமிச்சு அவனுக்கு வந்து நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக நாங்கள் வந்து லேண்ட் ஆகும்போது நம்மளோட இந்தியன் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம், பட் சிங்கப்பூர் டைமுக்கு வந்து லன்ச் டைமே வந்துருச்சு. பட் எங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் அண்ட் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த சட்னி மேரியை கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த சட்னி மேரி வந்து டெர்மினல் 2ல் இருக்குது. இங்கே வந்து சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் அது எல்லாமே பிரியாணி எல்லாமே கிடைக்கிது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராச்சும் இங்கே வந்து நல்ல சவுத் இண்டியன் ஃபுட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் யாருக்கும் நான் சைடில் வந்து கொஞ்சம் இட்லி தோசை ஊட்டிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ட்ரிப் ஃபுல்லாக அவனுக்கு வந்து மிக்ஸ்டு ஃபுட்டு தான் கொடுக்க போகிறோன்றதே யோசனையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அவனுக்கும் இப்போல்லாம் வந்து இந்த மிக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதே கிடையாது. நம்மளோட வீட்டு சாப்பாடு தான் அவர் வந்து கேட்குறாரு. அதனால் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும் போது அவருக்கு வந்து நான் இதையே வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். பேசு, நான் கேட்டால் மட்டும் இப்படி பேசுகிறான் அவன். வீட்டுக்கு போயிடுச்சு, ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் ஊருக்குள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்க வேணாம், ஏர்போர்ட்டே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் இதை ஒரு இடத்துக்கும் தேடி கண்டுபிடிச்சி போகிறது தான் பெரிய வேலையாக இருந்துச்சு. என்ன பேபி ரொம்ப அலைய ஓடுறாங்க? ஆமாம், சுத்த விட்டே இருக்கானுங்க. எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு. இது டெர்மினல் 2லேயே தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் நடந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நிறைய க்ரௌட், அவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இதை விட ஜுவல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே அதை பார்த்து முடிச்சுட்டு டெர்மினல் 1 தேடி போயிட்டுருந்தோம். ஒரே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் கேட்டு பாருங்கள் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ரொம்ப
சூப்பராக இருந்தது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா தூரத்துலேருந்து மேலேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். நிஜமாலே வர்த் வாட்சிங், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் நல்லா அந்த சாரெல்லாம் மேலே அடிக்கும், ரொம்ப சில்லுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜுராசிக் பார்க் மியூசிக் போடுறாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பவே ஈவினிங் ஆகிடுச்சு. அண்ட் சிங்கப்பூரில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்று இந்த பேபி சீட். பேபிஸ்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கேபில் தனியாக இந்த மாதிரி சீட் போட்டு தான் உட்கார வைப்பாங்களாம், நம்ம கூட உட்கார வைக்க மாட்டாங்களாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அவர் கோஆப்ரேட் பண்ணார், அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாரு. பட் வேறு வழியே கிடையாதுங்க. ஐயோ, மைக் வேறு எடுத்துகிட்டு வரலையே. சரி, கேக்கு தான் இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் டீ குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா மைக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இந்த ஊர் பாருங்களேன், காலியாக இருக்குது, யாருமே இல்லை வெளியே, யாருமே நடக்க மாட்டாங்க போல் இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க போல் இருக்கு. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். எல்லாருமே காரில் தான் போவாங்க வருவாங்க. எல்லாருமே காரில் தான். அப்போ கூட கார் ஒன்றும் அவ்வளோ இல்லையே. அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஷெல் இங்கேயும் இருக்குது. பட் செம்ம க்ளீனாக நீட்டாக ஒரு மாதிரி காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயந்தான் பிடிக்கவே இல்லை. எனக்கு பொதுவாகவே வேறு ஒரு ஊர் போகிறேன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட கல்ச்சர், அவங்க எப்படி வாழ்கிறாங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால தான் நாங்கள் சிட்டிக்குள்ளே அப்பப்போ ரோம் பண்ணுவோம். அண்ட் இந்த ஏரியா சூஸ் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். நான் லிட்டில் இந்தியா அதுக்கு தான் வந்து சூஸ் பண்ணலை. ஏன்னா சிங்கப்பூரியன்ஸ் உண்மையிலே எப்படி இருக்காங்க, அவங்களோட வீடு எப்படி இருக்குது, அவங்களோட இந்த ஷாப்பிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இங்கே புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அமைதியாக ஒரு மாதிரி காமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். த பெஸ்ட் வியூ வந்து இங்கேருந்து கிடைக்குது அப்படின்றதுனால தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரூம் டூர் காமிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. சிங்கப்பூர்னாலே ரூம்ஸு வீடு எல்லாமே வந்து ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். பட் இந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பித்த உடனே ரூம் வந்து முடிஞ்சு போச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நைட்டுக்கு 9,000 rupees அந்த ரேஞ்சில் வந்து வரும். அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மி மாதிரி இருந்தது. பட் த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் உடனே க்ளீனாக இருக்கும் போதே காமிச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சிட்டியே தெரியும் இங்கேருந்து. செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் அண்ட் ட்ரீ எல்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பாத்ரூமும் வாஷ்ரூமும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு ஆள் தான் கரெக்டாக நிற்க முடியும், உட்கார முடியும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து எனக்கு தெரியாது இத்தனை நாளாக. சிங்கப்பூரில் வாஷ்ரூம் போனால் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணோங்கிறது தெரியாது. அப்படி தெரிஞ்சுதான் நான் சிங்கப்பூருக்கே பிளான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா ஹோட்டலும் அப்படி இருக்குமான்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஏர்போர்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, ஓவராலாக சிங்கப்பூரில் இப்படி தான் இருக்குமோன்னு கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏர்போர்ட்டுங்கிறது எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணுற ஒரு இடத்துலையே அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க சிஸ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே தங்குற ஹோட்டல்லையும் இப்படி தான் இருக்குது. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் ஸ்டைல்ஸ் மேக்பர்சன் ரோட் அந்த ஏரியா தான். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நிறைய ரூம்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பொட்டி பொட்டியாக இருக்குது. பட் ஒரு 5 டேஸ்க்கு இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்டே ஆக்சுவலாக கொஞ்சம் முக்கியம். பாத்ரூமாக இருக்கட்டும், இல்லை நம்ம தங்கியிருக்க ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும். ஏன்னா பேபி வச்சுட்டு வரதுனால பெரிய பெரிய லக்கேஜ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் நினச்சதை விடவும் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். அண்ட் நான் ரூமோட இந்த எண்டில் நின்றுட்டுருக்கேன். அந்த எண்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரம்பிக்கும் போதே ரூம் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ நான் வந்து இந்த
விண்டோ கிட்ட நின்றுட்டுருக்கேன். இந்த விண்டோக்கு வந்து கர்டைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த விண்டோக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விண்டோ இந்த பக்கம் வந்துட்டு இந்த குட்டி டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க அண்ட் டிவி யூனிட் இருக்குது. அவ்வளோதான், அதுதான் டோரு. அது பக்கத்தில் ஒரு சின்ன மிரர் வச்சுருக்காங்க. அது கூட நான் வார்ட்ரோப்புன்னு நினச்சேன், பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்டைலுக்காக அது வச்சுருக்காங்க. அண்ட் இந்த 2 ஆரஞ்சு கலர் டோர் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து இது வந்து குளிக்கிற அறை, இது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து நடுவில் இந்த ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருக்கேன், பட் இந்த ஐடியாவை நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் அவ்வளோதான், நட்டு நடுப்புற வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க பாருங்கள், ரூமுக்கு நட்டு நடுப்புற. ஆமாம், படுத்துக்கிட்டே ப்ரஷ் பண்ணலாம், படுத்துக்கிட்டே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், எல்லாமே அப்படியே பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு குட்டியாக காம்பேக்டாக ஒரு பெட்டு. ஸோ இவ்வளோ தான் ரூமே. இந்த ரூமில் ஏகப்பட்ட ஃபர்னிச்சர் வேறு. இங்கே ஒரு டேபிள், இங்கே ஒரு சேரு, இங்கே ஒரு டேபிள் சேரு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் என்னோடய லக்கேஜையாவது நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், அழகாக இருக்குது. மழை பெய்யுது. ஆக்சுவலாக ஜூனில் வந்து லேசாக மழை இருக்கும்னு நினச்சேன், பட் நிறையவே மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் காலைல வரும்போதே லேசாக மழை தூரிச்சு, பட் நாங்கள் எங்கேயுமே வந்து வெளியெல்லாம் பெருசாக போகலை இன்றைக்கி அப்படின்றதுனால மழையே இல்லை. ஏர்போர்ட்லேயே ஃபுல் டே போயிடுச்சு. பட் இங்கே ஈவினிங் வந்து செட்டில் ஆன உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூவே. என் கண்ணில் பார்க்குறது வந்து உங்களுக்கு கேமராவில் ஆக்சுவலாக தெரியல. இந்த ரோடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது இங்கேருந்து. பட் கேமராவில் அது அந்தளவுக்கு கிளியராக கேப்சர் ஆகலை. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கீழே இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ். ஃபார் நெக்ஸ்ட் 5 days எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இன்னொரு அமோகமான விஷயம் என்னென்னா, ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கின உடனே பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அங்கேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, மயக்கம் வருது. பட் ஸ்டில் இன்றைக்கி ரூம் டூர் எடுத்தால் தான் என்னால் வந்து அது ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியுன்றதுனால எடுத்து. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இன்றைக்கி வேறு எந்த பிளானும் இல்லை. ஏர்போர்ட் சுற்றி பார்த்தது மட்டும்தான் பிளான், வேறு எந்த பிளானும் இல்லை. நைட் போய் டின்னர் சாப்பிட்டு வரணும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ உங்களை வந்து நாளைக்கு நான் ஓகே, இன்றைக்கி டே 2 இன் சிங்கப்பூர். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் போகிற வழியில் என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஜூ போகிறோன்றதுனாலே யாழனுக்கு வந்து ஜிராஃப் ட்ரெஸ் வந்து போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். இன்றைக்கும் வந்து தனியாக உட்கார வச்சுட்டாங்க. ஒரு சில டிரைவர்ஸ் ஆக்சுவலாக அலோவ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸோடய உட்கார வைக்கிறதுக்கு. பட் ஒரு சில டிரைவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, தனியாக தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து டாயெல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்தோம். டெய்லி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes கோஆப்ரேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து அழ ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்படி தான் எல்லா நாளுமே போச்சு. என்ன வேணும்? கேப் வேணுமா? இந்தா. இன்றைக்கி வந்து ஜூ தான் பிளான். இன்றைக்கி வந்து இதுலேயே வந்து 5 ஸ்பாட் இருக்குது. அந்த 5 ஸ்பாட்டையும் கவர் பண்ண முடியுமா தெரியல. பேபியோடு ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் லெஷராகவே வச்சுக்கலாம். அண்ட் நாங்கள் எந்த ஏஜென்சி மூலியமாகவும் போகல. எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து ராப்பாக்கெல்லாம் உட்காந்து இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோன்னு அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரொம்ப லெஷராக வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணணுன்ற எந்த ஒரு ஐடியாலையும் நாங்கள் போகவே இல்லை. லிட்ரலாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஜூ மாதிரியே இல்லை, செம்மையாக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்த ஸ்பாட் வந்து ரெயின் ஃபாரஸ்ட். ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டோம். இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. இந்த டைகரோட பின்னாடி பார்த்ததோடு சரி, வேறு எதுவுமே பெருசாக பார்க்கல. மான், அதுக்கப்புறம் கொஞ்சம் அனிமல்ஸ் தான் பார்த்தேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் ஜூ போயிருந்துருக்கலாம்.
ஏன்னா அங்கே நிறைய இருந்திருக்கும். அண்ட் யாழனும் நல்லா தூங்கிட்டாரு. அவர் காலையில் ஃபுல்லாக வந்து எதுவுமே என்ஜாய் பண்ணலை. லைட்டாக கோல்ட் அண்ட் ஃபீவர் இருந்துச்சு. அதனால் வந்து இப்படி தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா போயிருந்தது. இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ரெயின் ஃபாரஸ்ட் முடிச்சு வெளியே வரவே எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து வேற ஒரு ஸ்பாட் போகணும். அதனால எல்லாமே எங்களால் கவர் பண்ணவே முடியல. குழந்தை மறைக்கிற பாரு. இந்த மாதிரி திடீர்னு போயிட்டே இருந்தால் ஒருத்தவங்க உங்களுக்கு தான் இது அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஸ்டார் பக்ஸில் எனக்கு ஏதோ கூப்பான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ரேண்டமாக என்கிட்ட கொடுத்தாங்கன்னே தெரியல. அண்ட் ஸ்டார் பக்ஸில் நான் போய் எதுவும் வாங்க போகிறதும் இல்லை. நம்ம ஊர்லேயே ஸ்டார் பக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி அண்ட் சிங்கப்பூரில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணாமே அப்படியே போயிடுச்சு. ஸோ இங்கே ஏதாவது பார்க்குறோமான்னு பார்ப்போம். பிபி அங்கே பாரு, பிபி அங்கே பாரு, அந்த பன்னியோட இன்னொரு வெர்ஷன். ஆமாம், வைல்டு போர்க்கா. ஆ ஆ ஸோ நாங்கள் வந்துட்டு காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஒன்றும் பெருசாக பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்து ஜூக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இங்கே டைகர் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு டிசப்பாயின்மெண்ட்டில் சரி ஜூக்காவது போல் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போன்னு வந்தோம். வந்த உடனே சர்ப்ரைஸ் தான். 2 புலி இருந்துச்சு. ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா 2 இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஜூமில் பார்த்தோம். அது வந்து பெருசாக விகரஸாலாம் இல்லை. அண்ட் நாங்கள் போனப்போ கரெக்டாக அதுக்கு மீட்லாம் ஃபீட் பண்ணி அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னெலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் தாய்லாண்டில் வந்து புலியோட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் புலியை வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்து இப்போ தான் பார்க்குறேன். Called Bong Su. He is currently 15 years old, while our female is actually 14 years old. So they are considered quite big in the wild. Because in the wild they only live up to around 15 years old in the wild. But under human care they can live up until 20 to 22 years old. So both of them still got quite a while to go. என்னதுமா அது? யாரு அது? என்னதுமா? ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப அமோகமாக போகுது. நேற்று ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஜூவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்ததே லேட்டு. அதுக்கு முன்னாடி வந்து சரி கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் பார்த்துலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நாங்கள் போன இடத்துல. அப்புறம் இங்கே சிங்கப்பூர் ஜூக்கு வந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் இருக்குது, பட் எங்களுக்கு டைம் பத்தலை. கடகடன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து 3:45க்கு ஜிராஃப் ஃபீடிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போகணும். இது எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ்லாம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு சில டிக்கெட் வந்து க்ளூக்லேருந்து புக் பண்ணியிருந்தோம். சிங்கப்பூரில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய நடக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே தண்ணிலாம் அங்கங்கே ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு கிளியர் சைன்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம போய் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வச்சுருக்காங்க என்னென்னா, இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆக்சுவலாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் பார்த்தது ஃபுல்லாக ஜூவில் ஆரஞ்சு தான். இதில் வந்து காசு உள்ளே போட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு, அப்படியே முழு ஆரஞ்சு அப்போவே உங்கள் கண்ணு முன்னாடி உரித்து ஜூஸ் பிழிஞ்சு ஐஸ் போட்டு தரும். ஸோ கரெக்டான காசு வந்து உள்ளே போடணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $3. ஸோ நீங்கள் இதே வெண்டிங் மிஷினை வந்து ஜூக்கு வெளியெல்லாம் சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா $2 தான். ஜூவில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து $3. இதுவே நாங்கள் வந்து அப்பப்போ எடுத்து குடிச்சிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு ஜூஸ் வாங்கி 5 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சிப் பண்ணிப்போம். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி. $3 நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு 74 × 3 போட்டுக்கோங்க, அந்த மாதிரி இது ஓகேவா. இந்த ஒரே ஒரு ஜூஸ் பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடச்சிது.
நிறைய நடக்க வேண்டியிருக்கு. தண்ணி கூட இங்கே ஹோட்டலில் யாரும் வைக்க மாட்டோம். சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்மளே தான் பிடிச்சிக்கணும். அண்ட் அதுக்கெல்லாம் கிளியர் சைன் போர்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்து பார்த்து நம்ம அங்கங்கே போய்க்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். நல்ல வேளை நாங்கள் ஸ்ட்ராலர் வாங்கினோம். இங்கே பாருங்கள் யாருன்னு. அவனுக்கு வேறு நாங்கள் ஜிராஃப் ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்தோம் இன்றைக்கி. ஜிராஃபுக்கு ஃபீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க இந்த ட்ரெஸ்ஸையும் சிங்கப்பூர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதை நான் அப்போவே ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன், இங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜிராஃப் ஃபீடுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. அது ரிட்டர்ன் போகிற வழியில் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எலிஃபெண்ட் இருந்துச்சு, அதை பார்க்க வந்திருந்தோம். மம்மா சாப்பிடுது. யானை பாருடா. அண்ட் ஜூவில் இது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல் ஷோஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து சீலுக்கு வந்து 5 o'clock ஷோ. பட் இங்கே நம்மளால் இருக்க முடியாது இப்போது, அங்கே போகணும் அப்படின்றதுனால இது ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து ஜிராஃப் ஃபீடுக்கு கிளம்பிட்டோம். இல்லைனா இதை வந்து உட்காந்து பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ஜிராஃப் ஃபீட் போகிறதுக்கே இன்னும் டைம் ஆகும். அங்கே போயிட்டு திருப்பி என்னால் இங்கே ரிட்டர்ன் வர முடியாது. ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு ஜிராஃப் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பேர்ட் ஷோ பார்க்க போயிருந்தோம். ஜிராஃப் ஃபீடிங்க்கு வந்து தனியாக நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். இதுக்கும் வந்துட்டு நாங்கள் மாண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஆளுக்கு வந்து $10 which is 750 rupees வரும். நாங்கள் வந்து 3 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பட் 3 டிக்கெட் புக் பண்ணாலும் ஃபேமிலியாக எல்லாருமே தான் ஃபீட் பண்ணியிருந்தோம். இதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் பார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பேர்ட் பேரடைஸில் பேர்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக இந்த ஷோக்கு போயிட்டோம். ஏன்னா அப்போவே ஈவினிங் வந்து 5 மணி ஆகிடுச்சு. 5 to 5:30 வந்து இந்த ஷோ முடிச்சோன்னா வீட்டுக்கு கிளம்ப கரெக்டாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்துட்டோம். நிறைய பேர்ட்ஸை வச்சு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அது அப்படியே பண்ணிச்சு, பேசிச்சு ஒரு சில பேர்ட்ஸ்லாம். அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கரெக்டாக யாருன்னு முழிச்சிருந்தா அவனுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து சிங்கப்பூர் வரீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் முன்னாடியே வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஊர் சுற்றி முடிச்சாச்சு. இங்கே வந்து ஆக்சுவலாக 5 பிளேசஸ் இருக்குது. சிங்கப்பூர் ஜூ, பேர்ட் பேரடைஸ், ரிவர் ஒண்டர், ரெயின் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் 2 இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கவர் பண்ணது வந்து சிங்கப்பூர் ஜூ அண்ட் வந்து பேர்ட் பேரடைஸில் ஒரு ஷோ மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். பட் அங்கே வந்து ஆக்சுவலாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ரிவர் ஒண்டர்ஸ் போயிருந்துருக்கலாம். பட் வந்து டைமே சுத்தமாக கிடைக்கல. நாங்கள் வந்ததே லேட்டு அண்ட் சுற்றுறதுக்கு செம்ம கால் வலி, அவ்வளோ கவர் பண்ண வேண்டியிருந்துச்சு. பட் நாங்கள் இந்த நடுவில் ட்ராம்லாம் போச்சு, அதெல்லாம் எடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் டைம் சேவ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு வந்து காசுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து நடந்தே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் எந்த பேக்கேஜுமே புக் பண்ணல. இது எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் க்ளூக் ஆப் மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்துட்டு க்ளூக்கில் போல் அவங்களோட வைல்ட் லைஃப் இது வந்து ஃபுல்லாக இந்த 5 ஸ்பாட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து மாண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வ் அப்படின்னு
சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு 6500 வரும் ஒரு டிக்கெட்டு. ஸோ நாங்கள் வந்து மொத்தமாக வந்து ஃபுல்லாக புக் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நைட் சஃபாரியும் புக் பண்ணிக்கலாம், சேர்த்து தான் வரும். பட் நைட் சஃபாரி அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போக முடியாது, ஏன்னா யாழன் இருக்கான் அப்படின்றதுனால. ஸோ இதோட நாங்கள் வைண்ட் அப் பண்ணிவிட்டு வந்து கிளம்புறோம். என்னதான் நாங்கள் பேபி வச்சு ரொம்ப லெஷராக பிளான் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி டே ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. பட் நாளையிலேருந்து அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எண்ட் வரைக்கும் என்னோடய vlog பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லோரையும் நாளைக்கு இன்னொரு எக்ஸைட்டிங்கான பிளேஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.